ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபரி பியூட்டி டெய்லரிங் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்பர்லா சுடிதார் டாப்ஸ் கட்டிங் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிகினருக்கு கூட ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து கட்டிங் பண்ணுற வரைக்கும் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு கிளியராக காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் லைனிங் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பார்ட்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத் எப்போவுமே சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும். இப்போ சுருக்கமோ மடிப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு டாப்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நீட்டாக இல்லை கிளாத் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ இதில் நெக்கோட அளவு 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இது காமனாக எல்லாரோட அளவுக்குமே மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு 2.25 வைங்க. சுடிதார் கட் பண்ணுறீங்க இல்லை ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. கேரளா கட்டிங்காகவே இருந்தாலும் நீங்கள் அளவுக்கு நார்மல் டாப்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கழுத்து அளவு அளந்துக்கிறோம். இதில் அளவு 5.5 இன்ச் இருக்குது. நான் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷோல்டரில் இருந்து எந்த அளவுக்கு உயரம் இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இது 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே ஃப்ராக்கு நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, குண்டாக இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே, 4 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் அக்கிள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அக்கிள் மார்க் பண்ணும்போது எப்போவுமே நம்ம அளவுக்கு எடுக்கிற டாப்ஸோ ப்ளவுஸோ எதுவாக இருந்தாலும் கையை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேல் நோக்கி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அளவு மார்க் பண்ணணும். இதில் 6.5 இன்ச் இருக்குது. நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அம்பர்லா கட்டிங்கன்றனால ஃபஸ்ட்டில் நம்ம இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுப்போம்ல அந்த அளவு வரைக்கும் மார்க் பண்ணணும். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஹைட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 15 வச்சுக்கோங்க. நார்மல் சைஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 14 வச்சுக்கோங்க. இது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் சொல்கிறேன். ஸ்டிச்சிங் இல்லாமல் 13.5 இன்ச் வரும். 1/2 இன்ச் சேர்த்து நான் 14 மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுற்றளவு அளக்கணும். இது அக்கிள் அளவுலேருந்து அடுத்த அக்கிள் அளவு வரைக்கும் நீங்கள் டாப்பை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி அளக்கணும். இப்படி அளக்கும்போது இதில் 19.5 இன்ச் வருது. இதை 2ஆக மடித்து மார்க் பண்ணும்போது 9.5 இன்ச் அடுத்து ஒரு டாட் வருது. இப்போது 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10.5 இன்ச் இருக்குன்னா ப்ளஸ் 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம 14 இன்ச் எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வந்து இழுத்து பிடிச்சி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 17.5 இன்ச் வருது. இதை 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது 8.25 இன்ச் வருது. 8.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்டிச்சிங்க்காக ப்ளஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அக்குள்ள 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வளைவு வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாடி பார்ட்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நெக்கு வந்து நான் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஒரே அளவில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ, அதாவது நான் வந்து 5.5 இன்ச்னா 5.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் நெக்குமே நான் அதே அளவு தான் போடுவேன். உங்களுக்கு வந்து கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 6.5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம மெயின் கிளாத்து, அதாவது சுடிதார் கிளாத்தை வந்து வச்சு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுடிதார் டாப்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா, இது வந்து பூனம் கிளாத்து தான். ஆனால் வந்து இது சுடிதார் டாப்ஸும் ஃபேண்ட்டும் தான். ஆனால் எனக்கு நார்மலாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் அம்பர்லா கட்டிங் வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் டாப்பில் நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.25 இன்ச் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கீழே அம்பர்லா கட்டிங் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபேண்ட்டோட கிளாத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் முக்கோண ஷேப்பில் நான் பண்ணியிருக்கிற மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து நீங்கள் வந்து 10.5 இன்ச் எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்து சென்டரில் இருந்து இதில் 14 இன்ச்சில் வருது. அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் டாப்ஸ் அளவு வந்து 21 இன்ச்சு ஹைட்டு வரும். நம்ம ஒரு 25, நீங்கள் வந்து ஃபுல் லென்த்தாக ஃப்ராக் மாதிரி வேணும்னா உங்களுக்கு ஹைட் வந்து 44, 45 வரும். இல்லை நார்மலாக எனக்கு போதும் அப்படின்னா 33, 25, 24 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் ஹைட்டு மெஷர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லென்த்து கிடைக்கும். இப்போ 10.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். சென்டரில் இருந்து 14 இன்ச் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது டாப்போட ஹைட்டுக்கு வந்து 24.5 இன்ச் வந்து ஈக்குவலாக நான் எல்லா பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இடுப்பு சுற்றளவும் டாப் ஜாயின் பண்ணுற இடமும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்பர்லா சுடி கட்டிங் வந்து பார்ட் 2ல் நான் உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்கும் ஃபுல் ஸ்டிச்சிங்கும் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாய் கைஸ்.